இந்த பிரம்மாண்டமான மரம் எப்படி உருவானது என்பதை புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதையும் மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக எளிமையாக சொல்லப் போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரண 1 மில்லிகிராம் எடையுள்ள இந்த விதையிலிருந்து இப்படி ஆயிரக்கணக்கான எடைகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட உருவம் எப்படி எங்கிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு நாம் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம், மழை பெய்யுது, இதனால் மண்ணிலிருந்து இப்படி பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு என நீங்கள் பதில் சொன்னால் அந்த பதில் தப்பு. எது தப்பா? அப்போ எங்கிருந்து மரத்துக்கு இவ்வளோ பெரிய உருவம் கிடைச்சது? இதோ உங்கள் முன்னாடி உங்களால் பார்க்க முடியாத காற்று இருக்குதானே, அந்த காற்றில் இருந்து தான் இந்த மரத்துக்கு இவ்வளோ பெரிய உருவம் கிடைச்சது. நம்ப முடியலையா? இதோ தெளிவாகவே சொல்கிறேன். இந்த மரத்தின் எடை, அதாவது மாஸ் வந்து 1000 கிலோ என வைத்துக்கொள்வோம். இந்த 1000 கிலோ எடையில் சுமார் 50 கிலோ எடை வந்து நம் கண்ணால் பார்க்கக்கூடிய தண்ணீர் மற்றும் மண்ணில் கலந்துள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற தாதுக்களால் கிடைத்தது. மீதி இருக்கிற 950 கிலோ எடை வந்து நம் கண்ணால் பார்க்க முடியாத காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயுவால் கிடைத்தது. அதாவது இந்த மரம் செடியாக வளர ஆரம்பித்தது முதல் அது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சுவாசிக்க தொடங்குகிறது. வாயுவை சுவாசிக்க சுவாசிக்க அந்த செடி பெரிதாக வளர்கிறது. செடி சுவாசித்த கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயுதான் காலப்போக்கில் மரம் என்கிற திடப்பொருளாக உருவம் மாறுகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமெனில், ஏதாவது ஒரு இடத்தில் மரங்கள் வெட்டி போடப்பட்டிருந்தால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கட்டைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. அந்த கட்டைகள் எல்லாமே ஒரு காலத்தில் இந்த காற்றில் கலந்திருந்த கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயுதான். கண்ணால் பார்க்க முடியாத அந்த வாயு தான் இப்படி திடப்பொருளாக மாறி உங்களுக்கு கண்களுக்கு நல்லாவே தெரியுது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் மிகப்பெரிய உண்மை என்னன்னா, கண்ணால் பார்க்க முடியாத அந்த வாயு கண்ணால் பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து இருக்கும் அறிவியல் அதிசயம்தான் அந்த மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையை வந்து உங்கள் மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். சரியா? இந்த வானவெளியை பாருங்கள் நண்பர்களே. இந்த வானவெடி வெடித்த அந்த மைய புள்ளியில் இருந்து தீக்கீற்றுகள் எல்லா திசைகளிலும் வீசப்படுகிறதானே. இப்படி தான் பிக் பேங் வந்து நிகழ்ந்ததாக வந்து இன்றைக்கும் பல பேர் நினைக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து டமால்னு பயங்கர வெடிப்பு ஏற்பட்டு பல பொருட்கள் விண்ணில் எல்லா திசைகளிலும் தூக்கி வீசப்பட்டதாக நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து 100% வந்து தப்பு. ஒரு வெடிகுண்டு வெடிச்சதுன்னா அது 1 செகண்டில் வெடிச்சிடும். அதே மாதிரி இந்த பிக் பேங் கூட 1 அல்லது 2 வினாடிகளில் வெடித்து முடிச்சிடுதாவும் சில பேர் நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. பிக் பேங் என்பது இந்த பிரபஞ்சம் விரிவடைய தொடங்கிய ஒரு நிகழ்வு மட்டுமே. சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் விரிவடைய தொடங்கிய இந்த பிரபஞ்சம் இப்போது வரை, இந்த நிமிடம் வரை முடிவு பெறாமல் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆக பிக் பேங் என்கிற அந்த நிகழ்வை பிக் பிகினிங் என்று சொன்னால்தான் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கூட சில விஞ்ஞானிகள் வந்து கருத்து சொல்கிறாங்க. சரி, பிரபஞ்சம் எப்படி உருவானது? இந்த இடத்தில் பிரபஞ்சத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியாது. ஏனெனில் உருவம் உள்ள ஒன்றை தான் உங்களால் கற்பனை செய்ய முடியும். உருவம் இல்லாத அந்த பிரபஞ்சத்தை எப்படி கற்பனை செய்வீர்கள்? ஆக ஏதோ ஒரு இடம் அப்போது மிக மிக வெப்பமாக இருந்தது. அதாவது நம் சூரியனின் மையத்தை விட பல கோடி மடங்கு அதிக வெப்பமாகவும் பல கோடி மடங்கு அதிக அடர்த்தியுடனும் இருந்தது. இந்த இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த அதீத வெப்பம் மற்றும் அதீத அடர்த்தியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அது சரிதான். இந்த வெப்பமும் அடர்த்தியும் எப்படி எதனால் உருவானதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மையிலுமே இந்த கேள்விக்கு தான் நம்ம விஞ்ஞானிகளுக்கு இன்னும் பதில் தெரியல. சரி, ஓகே, அதை விடுங்க. இந்த அதீத வெப்பமும் அடர்த்தியும் பல மில்லியன் ஆண்டுகளாக நீடித்தது. பின்னர் அந்த பகுதி அப்படியே விரிவடைய தொடங்கியது. இதுதான் பிக் பேங் நிகழ்வின் தொடக்கம். அதாவது ஒரு பலூனை ஊதினால் அதனுடைய எல்லா பகுதியும் பெரிதாகும் தானே, அதேபோல் இந்த பிரபஞ்சமும் விரிவடைய தொடங்கியது. ஒரு கட்டத்தில் முதலாக பிரபஞ்ச துகள்களான எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் உருவாகின்றன. சுமார் 3,80,000 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது பிக் பேங் நிகழ்வில் இருந்து 3,80,000 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரபஞ்சம் குளிர தொடங்கியது.
இந்த கட்டத்தில் ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு எலக்ட்ரான் ஆகிய இரண்டும் இணைந்து ஒரு புதிய ஹைட்ரஜன் அணுவை உருவாக்குகிறது. அதாவது ஹைட்ரஜன் அணுன்னு சொல்லலாம், ஹைட்ரஜன் வாயுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இதேபோல் 2 புரோட்டான்கள், 2 நியூட்ரான்கள் மற்றும் 2 எலக்ட்ரான்கள் இணைந்து ஒரு புதிய ஹீலியம் அணுவை உருவாக்குகிறது. இப்போது இந்த பிரபஞ்சம் 75% ஹைட்ரஜன் அணுக்களாலும் 25% ஹீலியம் அணுக்களாலும் நிரம்புகிறது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஒரு அணுவின் ஈர்ப்பு விசை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும்போது அதன் ஈர்ப்பு விசை அதிகரிக்கும். இப்படி ஈர்ப்பு விசை அதிகரித்த போது அந்த அணுக்கள் எல்லாம் அருகில் இருந்த பிற அணுக்களை ஈர்க்க தொடங்கியது. இவ்வாறாக பல ட்ரில்லியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வாயு கூட்டமாக மாறியது. இப்படி கூட்டமாக மாறியதும் அதன் மைய பகுதி அதீத வெப்பமாக மாறியது. அழுத்தமும் வெப்பமும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அதிகரித்தது. இதனால் அதன் மையப்பகுதி சுமார் 10 மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பம் அதிகரித்தது. இதன் விளைவாக ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியம் அணுக்களாக மாறி பிரம்மாண்டமான ஆற்றல், அதாவது எனர்ஜி உருவானது. இதுதான் ஒரு புதிய நட்சத்திரமாக உருவாகிறது. இப்படி உருவான ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் பல பில்லியன் ஆண்டுகளாக செயல்பட்டு வரும். பல பில்லியன் ஆண்டுகளாக இப்படி செயல்படும் போது நட்சத்திரத்திற்குள் கார்பன், நியான், ஆக்சிஜன், மேக்னீசியம், சிலிக்கான், அயன் போன்றவை உருவாகின்றன. போன்ற எலிமெண்ட்ஸ்லாம் உருவாகும். பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நட்சத்திரத்தில் ஹைட்ரஜன் குறைந்த உடனே அதன் மையப்பகுதி அயனால் நிரம்பிவிடும். இதன் விளைவாக ஈர்ப்பு விசை சுருங்கி விரிந்து அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறும். இதைத்தான் சூப்பர்னோவா என்று அழைக்கிறோம். இந்த வெடிப்பு நிகழும்போது ஏற்படும் வெப்பத்தையும் அடர்த்தியையும் கற்பனை செய்ய முடியாது. இந்த வெப்பமும் அடர்த்தியும் தங்கம், வெள்ளி, யுரேனியம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை உருவாக்குகிறது. சூப்பர்னோவா நிகழ்வின் போது இந்த உலோகங்கள் அனைத்தும் விண்வெளியில் வீசப்படும். இப்படி விண்வெளியில் வீசப்பட்ட உலோகங்கள் கண்களுக்கு தெரியாத தூசிகள் மீது அணுக்கள் ஒட்டிக்கொண்டு பெரிதாகும். இந்த தூசிகள், அணுக்கள் மற்றும் உலோகங்கள் அனைத்தும் பல மில்லியன் ஆண்டுகளாக ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கோளாக மாறும். இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களால் நட்சத்திரம் உருவாகி அதற்குள் உலோகங்கள் உருவாகின. இந்த நட்சத்திரம் வெடித்து சிதறிய போதுதான் தூசிகள் உருவாகின. இந்த தூசிகள் தான் பிற்காலத்தில் கோள்களாக மாறியது. ஆக பூமி உள்பட கோள்கள் அனைத்தும் பிக் பேங்கில் இருந்து நேரடியாக தோன்றவில்லை. நட்சத்திரங்கள் வெடித்ததால் தூசுக்கள் உருவாகி அதன் மூலம்தான் கோள்கள் உருவாகின. அப்படின்னா நம்முடைய சூரியன் கூட ஒரு காலத்தில் வெடித்து சிதறி உலோகங்களை விண்வெளியில் வீசுமா? நிச்சயமாக இல்லை. ஏனெனில் சூப்பர்னோவா நிகழ்வு என்பது பில்லியன் பில்லியன் கணக்கான வெப்பம் உள்ள மிக மிக பெரிதான நட்சத்திரங்களில் மட்டுமே நடக்கும். நம்முடைய சூரியன் மிகச் சிறியது. அதன் மையப்பகுதி வெப்பம் சுமார் 15 பில்லியன் டிகிரி செல்சியஸ் தான். எனவே இது சூப்பர்னோவாவாக வெடிக்காது. ஆயுள் முடியும் போது ஒரு சிவப்பு குள்ளக்கோளாக தான் மாறும். அதாவது ஃபுட்பால் அளவுள்ள நட்சத்திரம் சூப்பர்னோவாக வெடிக்கும். ஆனால் கிரிக்கெட் பால் அளவில் உள்ள நம்ம சூரியன் சூப்பர்னோவாக வெடிக்காது. ஆக நாம் வாழும் இந்த பூமியானது ஒரு நட்சத்திரம் வெடித்து வீசப்பட்ட தூசுகளின் ஒன்றிணைந்த ஒரு கலவைதான். நட்சத்திரம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனதுதான். ஆக நண்பர்களே, கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் இருந்து தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சமே உருவாயிருக்கணும் இப்போ உங்களால் ஏற்க முடியுதா? இதற்காகத்தான் இந்த வீடியோ தொடக்கத்திலேயே உங்கள் கண் முன்னாடி இருக்கிற ஒரு மரத்தை ஆதாரமாக காட்டி விளக்கம் சொன்னேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேல் விண்வெளி பிரபஞ்சம் பற்றிய நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. இது எல்லாமே ரொம்ப தெளிவாக எளிமையாகத்தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.